வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சீஃப் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா விஆர் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு மிஸ்டரி கலந்த ஸ்பை த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பென் அப்படின்ற ஒரு சிஏஏ ஏஜென்ட்டை காட்டுறாங்க. இவரோட மனைவியான ஃபரா இவங்களுமே வந்து சிஏஏல தான் ஒர்க் பண்ணுவாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா இவங்க வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. அதுல அவங்க மனைவி வந்து கொல்லப்படுறாங்க. அந்த கொலைக்கு காரணம் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பென் களமிறங்குறாரு. அது மட்டும் இல்ல, அவங்க மனைவி மேல டபுள் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி முத்திரை குட்டப்பட்டு ஒரு விதமான புரளி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. சோ அதையும் இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாரு. சோ இது எல்லாத்தையும் இவர் பண்ணி முடிச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த டிராஜடியை காட்டிடுறாங்க. அதுலயே அந்த ஃபரா இறந்து போயிடுறாங்க. சோ அதுவே ஒரு நல்ல ஸ்டார்ட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த கதைக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது ரசிக்கிற மாதிரியே அமைச்சிருந்தாங்க. ஆல்சோ இந்த கதை வந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஹங்கேரியில இருக்கக்கூடிய புத்தாபெஸ்ட்டை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொரேஷியாவை காட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து கவர் பண்ணிருப்பாங்க. சோ அது பாக்குறதுக்கு விஷுவலா கொஞ்சம் நல்ல படமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கதை முழுக்கவே ஒரு மாதிரி ஈவென்ட்ஃபுல்லா நிறைய சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவான பென் வந்து தன்னோட மனைவி ரிலேட்டடான உண்மைகளை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி களமிறங்கிருப்பாரு. அப்ப நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன், அது ரிலேட்டடான ஆக்ஷன் சீக்வன்சஸ் அண்ட் யாராவது ஒருத்தர் வந்து காப்பாத்துறது, இந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா அந்த பார்ட் போகும். இன்னொரு பார்ட் பாத்தீங்க அப்படின்னா அவரோட பையன், ஆக்சுவலா இவர் வந்து தனியா வந்து குரேஷியால இருப்பாரு. அவர் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. பெருசா அப்பாவோட கனெக்ஷன் அப்படின்றது இருக்கவே இருக்காது. பட் இருந்தாலும் அவரை வந்து ஒரு கேங் புடிச்சு வச்சிருப்பாங்க. சோ அவங்க யாரு அப்படின்றதுமே ஒரு மாதிரி மிஸ்ட்ரியா கொண்டு போயிருப்பாங்க. சோ டியூரேஷன் வைஸ்மே ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற அந்த உண்மை அப்படின்றதுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையா இருந்தாலும் நிறைய ஸ்பை த்ரில்லர் படங்கள்ல நம்ம பார்த்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம ஈஸியாவே ப்ரெடிக்டும் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட முக்கியமான டிராபேக்கா நான் பாக்குறது இந்த படத்தோட டீடைலிங் தான். அதாவது இதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்கும்ல, அதாவது இவங்க வந்து இந்த கொலைக்கு காரணமா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு சில பேரை காட்டுறாங்கல்ல, அவங்கள பத்திய டீடைலிங், அவங்க என்ன மாதிரியான போஸ்ட்ல இருக்காங்க அண்ட் அவங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன மாதிரியான ஹைரார்கி அண்ட் ஆல்சோ என்ன மாதிரியான மிஷன்ல இன்வால்வ் ஆனாங்க, இந்த மாதிரியான டீடைலிங்லாம் இந்த படத்துல பெருசா இல்லவே இல்லை. அதனாலேயே யாரு என்ன பண்ணா என்ன அப்படின்ற ஒரு மோட்ல தான் இந்த கதை நகர்ந்துட்டு இருந்துச்சு. சோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா இந்த படம் உண்மையிலேயே ஒரு டீசென்டான படமா இருந்திருக்கும். பட் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.